கம்பு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சு தண்ணி கொதிச்ச பிறகு அதை போட்டு வச்சுருக்கேன். கெவுரு மாவும் அதேமாரி 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே கரைச்சி அவுட் சைட் டெம்பரேச்சரில் வச்சு நல்லா மாவு புளிச்சிருக்கு பாருங்கள். நல்லா புளிச்ச மாவு கரைச்சி வச்சுருக்கேன். கம்பு நல்லா கொதித்த பிறகு அழுத்தி பாருங்கள். வெந்துருச்சுன்னா நம்ம கரைச்சி வச்சுருக்க கெவுரு மாவை ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா கொதித்து பபுள்ஸ் வரும்போது தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். உப்பு ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கேன் பாருங்கள். நல்லா கட்டியாக ஆகிடும். இதேமாரி கூழ் பதத்துக்கு வந்த பிறகு நம்ம தேவைன்னா அரிசியும் ஆட் பண்ணிக்கலாம். சாப்பாடு நான் வடித்து வச்சுருந்த அரிசியை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா ஒரு கொதி வருது. கூழ் நல்லா திக்கான பிறகு வெந்த பிறகு நமக்கு தெரியும், அந்த ஸ்மெல் வரும். கம்பு, கேழ்வரகு மாவு, நம்ம போட்ட சாப்பாடு எல்லாம் சேர்ந்து இதேமாதிரி நல்லா பபுள்ஸ் வந்துடுச்சு பாருங்கள். கொதிச்சிருச்சு. உப்பு போட்டு ஆஃப் பண்ணி மூடி வச்சுட்டேன். காலைல குடிக்கிறதுக்கு நைட்டே செஞ்சு மூடி வெளியே வச்சுருந்தேன் பாருங்கள். நல்லா கட்டியாக புளிச்சு கெவுரு மாவு கூழ் ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு தேவைக்கேற்ப எடுத்து மோர் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கரைச்சிக்கங்க. சின்ன வெங்காயம் போட்டு நம்ம கூழ் குடித்தா அவ்வளோ உடம்புக்கு ஹெல்த்தியான கூழ் ரெடி.